தாவேகாவில் இணைய உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முட்டுக்காட்டு சொகுசு விடுதியிலிருந்து பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். போயிடுவோம், வண்டி வரட்டும். நீ ஏன் போயிடுவோன்னு சொல்றேன். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தாவேகாவில் 10 மணி அளவில் இணைய இருப்பதாக நேற்றைய தினமே அறிவித்திருந்தார் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன். தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு தனது காரில் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் KA செங்கோட்டையன். அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. எத்தனை பேர் அவருடைய தலைமையில் தாவேகாவில் இணைய இருக்காங்க? அவங்கெல்லாம் வந்துட்டாங்களா? விவரங்கள் என்ன? அதிமுகவில் இருந்து பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் தன்னுடைய கோபிச்செட்டிப்பாளையம் MLA பதவியை நேற்றைய தினம் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து நேற்று மாலை பட்னப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயனுடைய வீட்டுல சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக விஜயோடு ஆலோசனையில ஈடுபட்டிருந்தார். இந்த ஒரு சூழல்ல தான் இன்றைய தினம் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது முட்டுக்காட்டில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய இல்லத்தில் இருந்து செங்கோட்டையனை அழைத்து கொண்டு தற்போது தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முன்னதாக பனையூரில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இல்லத்திலிருந்து புறப்பட்டிருந்த ஆதவ் அர்ஜுனா நேரடியாக முட்டுக்காட்டிற்கு வருகை தந்து முட்டுக்காட்டில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய இல்லத்துல செங்கோட்டையனை வரவேற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக மரியாதை நிமித்தமாக அந்த சந்திப்பை நிறைவு பெற்ற பிறகாக தற்போது இருவருமே தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தை நோக்கி தாவேகா அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முன்னதாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். நேரடியாக தற்போது செங்கோட்டையன் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய சூழல விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்துடைய வாசலில் இருந்து செங்கோட்டையனை வரவேற்க இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த கட்சியில இணையக்கூடிய நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் செங்கோட்டையனுடன் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த ஈரோடை சேர்ந்த பல்வேறு ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில அனைத்து ஆதரவாளர்களுமே தற்போது பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்காங்க. குறிப்பா திருப்பூர் முன்னாள் MP-யாக இருக்கக்கூடிய சத்யபாமா, ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொருளாளராக இருந்த அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்ட கந்தவேல் முருகன், நம்பியூர் அதிமுக ஒன்றிய செயலாளராக இருந்து நீக்கப்பட்ட சுப்பிரமணியன், கோபி மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த குறிஞ்சிநாதன், அதேபோல் முன்னாள் யூனியன் தலைவர்கள் மௌனீஸ்வரன், PU முத்துசாமி, அத்தானி பேரூர் கழக செயலாளர் SS ரமேஷ் உள்ளிட்ட 54க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டிருந்த சூழல்ல அனைவருமே தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த இணைப்பு விழாவை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தாவேகாவிற்கு பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், எப்படி தேமுதிக கட்சியை உருவாக்கிய போது பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக விஜயகாந்தின் பக்கபலமாக இருந்து செயல்பட்டாரோ, அதே போல் செங்கோட்டையனும் தாவேகாவிற்கு இணைந்து தாவேகாவுடன் பணியாற்றுவார் என தாவேகா வட்டாரங்கள் நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. எனவே தாவேகா தரப்பிலும் செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கிய பதவியை வழங்குவதற்கும் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாக இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக செங்கோட்டையனை தொடர்ந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் இன்றைய தினம் இந்த இணைப்பு விழால பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம ஊடகவியலாளர்களாக இருக்கக்கூடிய பெலிக்ஸ் ஜெரால்ட், புதுச்சேரியுடைய பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சாமிநாதன் மற்றும் காரைக்கால் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா உள்ளிட்ட பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைய இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம பிற அரசியல் கட்சிகளை சேர்ந்த பேச்சாளர்கள், நிர்வாகிகள் விஜய் முன்னிலையில இன்று கட்சியில இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துல இந்த பிற கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், மூத்த உறுப்பினர்கள் அந்த
இணைப்பு விழா என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. செங்கோட்டையனை பொறுத்தமட்டில் பல்வேறு பதவிகளை வகித்திருந்தார். சுமார் 1972 முதலே அதிமுகவில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். 9 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாம எம்ஜிஆர், ஜெயலலிதா என இருபெரு தலைவர்களுக்கு அவர் பக்கபலமாக இருந்து அதிமுகவில் பணியாற்றியிருந்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குரலை எழுப்பி பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற தொடர்ச்சியாக குரல் கொடுத்ததன் விளைவாக செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில தான் தற்போது செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தவேகாவில் இணைய இருக்கிறார். தவேகாவில் அவருக்கு ஒரு முக்கிய பதவி என்பது வழங்குவதற்கும் கட்சியின் தலைமை தரப்புல தயாராக இருக்கிறது. அது மட்டுமல்லாம செங்கோட்டையனோடு இணைந்து அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் இணைவதால கொங்கு மண்டலத்தில் தவேகா ஒரு செல்வாக்கை பெறுவதற்கான முயற்சியில செங்கோட்டையன் மூலமாக அதற்கான பயணம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில தவேகா இறங்கியிருப்பதாக அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. இந்த சூழல தான் இந்த சந்திப்பு இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. நேரடியாக பனையூர் அலுவலகத்தை நோக்கி செங்கோட்டையன் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் தவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நேரடியாக செங்கோட்டையன் இல்லத்திற்கே வருகை தந்து செங்கோட்டையனை அழைத்துக் கொண்டு தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நன்றி தாயுமானவன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.